ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விருந்தினர் பக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி பேச போகிறோம். ஸோ இதற்கு முன்னாடி நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரியில் இருக்கக்கூடிய பல டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்பிளான்ட். பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லும் போது அடிக்கடி எல்லாருமே யோசிக்கக்கூடிய விஷயம் நம்ம ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி விரிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரி ஹாஸ்பிட்டல் டாக்டர் முகமது நிசார். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ச்சியாக பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி பேசும்போது பல பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி, பேசிக்காக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஏர் டிரான்ஸ்பிளான்ட். முடி உதிர ஆரம்பிக்கும் போதே ஆரம்ப கட்டத்தில் பல பேர் ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. ஒரு சிலர் கம்ப்ளீட்டாக முடி உதிர்ந்த பிறகு ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. இதற்கான பேசிக் ரீசன் என்னவா இருக்குன்னா பயம். நம்ம புதுசாக ஒரு விஷயம் பண்ண போய் அதனால் பல பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு ஏர் டிரான்ஸ்பிளான்ட் எதற்காக பண்ணணும், யாரெல்லாம் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம ஒரு ஃபேஸ் பார்க்குறோம் அப்படின்னா முன்ன ஒரு 20 வயசு 25 வயசில் நம்ம ஒரு லுக் எப்படி இருக்கும், ஏஜ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஃபேஸ் பார்த்து டிசைட் பண்ணுறோம். ஸோ அதில் முக்கியமான இதுன்னு பார்த்தோம்னா ஒரு ஹேர். ஸோ இப்போ ஹேர் வந்து இட் சேஞ்சஸ் யுவர் ஃபேஸ். அப்போது நல்ல முடி ஹேர்லைன் இருக்குன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கும், யங்காக இருக்கும். ஸோ ரிசீட் ஆக ஆக யங்காக இருக்கவங்க கூட வந்து வயசான தோற்றத்தில் வந்து வந்துடும். ஸோ அப்போது ஹேர் அப்படிங்கிறது வந்துட்டு இட் அஃபெக்ட்ஸ் தேர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ அதுதான் மெயின் ரீசன் டு டூ த சர்ஜரி. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹேர் வந்து ஒரு வியாதி கிடையாது எதுவும். ஸோ முழுக்க ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணக்கூடிய சர்ஜரி தான் வந்துட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். எல்லாருமே பண்ணிக்கலாமான்னு கேட்டோம்னா மினிமம் ஏஜ் ஒரு 25+ இயர்ஸில் வந்துட்டு எவ்வளோ ஏஜ் வரைக்கும் பண்ணிக்கலாம். ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஓகே. இந்த ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு பயம் என்னென்னா பெயின்ஃபுல்லாக இருக்குமோ. பிகாஸ் ஒரு இடத்துலேருந்து முடி எடுத்து ஜென்ரலாக வேக்சிங் கூட ஆண்கள் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க, பெண்கள் வேக்சிங் ஈஸியாக பண்ணிப்பாங்க. ஒரு இடத்துலேருந்து முடி நம்ம எடுக்கிறோம், அதை திரும்ப அந்த இடத்துல பிளான்ட் பண்ணுறோன்றப்போ வலி அதிகமாக இருக்குமோ, அந்த மைக்ரோ நீடல்ஸ்லாம் வைக்கும்போது வலி எந்த அளவுக்கு இருக்கும், பிளட் வருமா, அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பயம் இருக்குது. அது உண்மையா, வலிக்குமா? நீங்கள் யார்கிட்ட சர்ஜரி பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஓகேவா? இப்போது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுங்கிறது வந்துட்டு ரொம்ப கமர்ஷியல் ஆகிட்டுருக்கு. இட்ஸ் வெரி பிக் மார்க்கெட் மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ யார் வேணாலும் சர்ஜரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் வந்து ஒரு குவாலிஃபைடு பர்சன்ஸ், அவங்க தான், ஒரு டாக்டர்ஸ் தான் பண்ணணும், பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ், டெர்மட்டாலஜிஸ்ட், இந்த மாதிரி நிறையா வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இவங்க தான் பண்ணணுன்னு ரெக்கக்னிஷன் இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நியூக்கன் கார்னரில் வந்துட்டு நிறையா வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சென்டர் அன்குவாலிஃபைடு பர்சன்ஸ், டாக்டராக கூட இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனாக கூட இருக்க மாட்டாங்க, யார் வேணாலும் பண்ணலாம், அது சிம்பிள் டெக்னிக் தானே அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க. இப்போ அங்கெல்லாம் போய் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட பண்ணும்போது தேடும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சர்ஜிக்கல் டெக்னிக் தேணும். அப்போ வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அ பெயின்லெஸ் ப்ரொசீஜர். சுத்தமாக பெயினே இருக்காது. மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் இனிஷியலாக அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது இருக்கலாமே தவிர அது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் நடக்கக்கூடிய ப்ரொசீஜர். அப்போ பெயின் இல்லாமல் இருந்தால் தான் அந்த ப்ரொசீஜரை பேஷண்ட்டும் டாலரேட் பண்ண முடியும், பண்ணக்கூடிய சர்ஜனும் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். ஸோ பெயின் ஃப்ரீ தான், மினிமலாக தான் பெயினும் இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜில், அந்த நம்மிங்காக போடக்கூடிய இன்ஜெக்ஷன். ஸோ அதையுமே வராமல் நம்ம எவ்வளோ தூரம் இது பண்ணுவோம். ஸோ கம்ப்ளீட்லி பெயின்லெஸ் ப்ரொசீஜராக தான் இருக்கும். ஓகே, ஃபைன். இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த ஏர் டிரான்ஸ்பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் டவுன் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு இமீடியட்டாக நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ண முடியாது, லைட்டாக இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஸ்கார் அதுக்கப்புறம் தான் சரியாகும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுவும் உண்மையா? சரி, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனில் நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது, டைப்ஸ்லாம் நிறையா இருக்குது. இப்போது உடனே டவுன் டைம் இப்போ ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து லாங் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்கும். ஸோ ஹேரை வந்து ஷார்ட்டாக கட் பண்ணாமல் எப்படி இருக்கோ அதே ஹேரை வி கேன் ரிமூவ் இட் அண்ட் கீப் இட். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டவுன் டைம் வந்து ரொம்ப மினிமல். இன்றைக்கி பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 டேஸில் வந்து யூ கேன் ஏபிள் டு கோ. பட் என்ன ப்ராப்ளம்னா ஹவு மச் டென்சிட்டி அந்த ஹேர் அப்படியே வைக்கிறங்காட்டி லாங் ஹேரில் வைக்க முடியும் அப்படிங்கிறதுல சில கொஷின்ஸ் இருக்குது. ப்ளஸ் இட்ஸ் டெக்னிக்கலி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சர்ஜரி. அதுக்கு வந்து நல்ல லேர்னிங் கர்வ் அதிகமாக இருக்கும். ரொம்ப அதை திருப்பி அதை பண்ணி அதில் ட்ரெயின் ஆகுனவங்க தான் அந்த லாங் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்ண முடியும். ஸோ ரெகுலராக பண்ணக்கூடிய சர்ஜரி அப்படின்னு பண்ணும்போது டவுன் டைம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹேரை ட்ரிம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இனிஷியல் சர்ஜரி வந்து 6 hours நடக்குது. ஸோ அப்போ வந்து முகத்தில் வீக்கம் வரலாம், இரிட்டேஷன் இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வந்து சின்ன ரத்தம் அந்த காஞ்சி போய் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம க்ளீனிங் இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ ஒரு டவுன் டைம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இப்போ முடி வைக்கிறோம்னா நாளைக்கே வளர்ந்துருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இட் வில் டேக் சம் டைம். மினிமம் ஒரு 6 months கழிச்சு தான் ரிசல்ட்ஸே தெரிய வரும். ஓகே, ஃபைன். அந்த 6 months டைமில் அவங்க என்ன ப்ராசஸ் பண்ணணும், அவங்க இன்டேக் என்ன மாதிரி எடுத்துக்கணும், அதெல்லாம் சொல்லுங்கள். ஹேர் ஆஃப்டர்
டிரான்ஸ்பிளான்டேஷன் என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இமீடியட்லி நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவோம்னா ஹேர் வந்து வி வாஷ். ஸோ ஃபஸ்ட்டு வாஷ் வந்து வி வில் டூ. அது ஏன்னா அந்த இடத்துல ரத்த கசிவு ஒட்டிகிட்டு இருக்கும், இதெல்லாம் அழுக்காக இருக்கும். ஸோ அப்போ வந்து பேஷண்ட்டு டச் பண்ணாங்கன்னா அந்த கிராஃப்ட் வந்து அது ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வி வில் டூ. அதுக்கப்புறம் வி வில் டீச் த பேஷண்ட்ஸ் எப்படி இந்த ஹேர் வாஷ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது நாங்கள் டீச் பண்ணுவோம். சில பிளாஸ்டர்ஸ்லாம் போட்டிருக்கணும். ஸோ இதெல்லாமே வி வில் டீச். சில மெடிசின்ஸ் வந்து வி ஹாவ் டு டேக். என்னென்னா மினாக்சிடில், ஃபினாஸ்ட்ரைன்னு சில மெடிசின்ஸ் வந்து மினிமம் 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து கண்டினியூ பண்ணணும். இது எதுக்குன்னா நாட் ஓன்லி ஃபார் தி டிரான்ஸ்பிளான்டட் ஹேர், எக்ஸிஸ்டிங் ஹேர் வந்து கொட்டியிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு வி ஹாவ் டு டேக் சர்டன் மெடிகேஷன்ஸ். அப்புறம் எவ்ரி 1 month ஒரு கேப்பில் வந்து இந்த பிஆர்பி, ஜிஎஃப்சின்ஸ்லாம் இருக்குது, இன்ஜெக்டபிள்ஸ். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு 3 to 4 செஷன்ஸ் வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் 6 months இன்டர்வலில் இயர்லி 6 monthsோ இல்லை இயர்லி ட்வைஸ் இந்த மாதிரி வந்துட்டு யூ ஹாவ் டு டேக் இட். இப்படிலாம் பண்ணும்போது அதுக்கப்புறம் நியூட்ரிஷன். ஸோ நியூட்ரிஷன் வந்து சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது நம்ம வச்ச ஹேருக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஆல்ரெடி இருக்கிற ஹேரும் வந்து கொட்டாமல் பார்த்துக்கலாம். பொதுவாக டிரான்ஸ்பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேறு பாகத்துலேருந்து நம்ம முடி எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற போது ஃபுல் ஹெட்டுமே பால்டாக இருக்கவங்களுக்கு இது பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. யாருக்கெல்லாம் இது ஜென்ரலாக சஜஸ்ட் பண்ணுவீங்க? எந்த கேண்டிடேட்ஸ்க்குலாம் இதுக்கு எலிஜிபிள் சார்? ஃபஸ்ட்டு வந்து ஹேர் லாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஏன் வருதுன்னு ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? ஸோ மெயின் ரீசன் பார்த்தோம்னா ஜெனட்டிக் காசஸ். இப்போ அவங்க ஃபாதருக்கோ இல்லை தாத்தாக்கோ அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் இருக்குன்னா இவங்களுக்கும் வந்து அந்த பால்னஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. செகண்ட் திங் இஸ் நியூட்ரிஷன். நியூட்ரிஷன் கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஹேர் லாஸ் வரும். ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம பாடி, நம்ம பிரெயின் என்ன நினச்சிக்கும் அப்படின்னா நம்ம பாடியில் எது இம்பார்ட்டண்ட்டான ஆர்கனோ அதுக்கு தான் வந்து பிளட் சர்க்குலேஷனையும் நியூட்ரிஷனையும் தரணும்னு அதுக்கு தெரியும். அப்போது நமக்கு லெஸ் இம்பார்ட்டண்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தா ஹேர் வந்து ஆனால் நிறையா இருக்கும், நிறைய நியூட்ரிஷன் தேவை. அப்போ பாடி வந்து நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சியில் இருக்கும்போது ஹேருக்கு இன்னும் நியூட்ரிஷன் கொடுக்காது, அப்போ ஹேர்லாம் கொட்டிடும். ஸோ அதனால் நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சியை கரெக்ட் பண்ணணும். தேர்ட் வந்துட்டு ஸ்லீப்லெஸ்னஸ், தூக்கம் இல்லாமல் இருந்தால் அதை யூ ஹாவ் டு கரெக்ட் இட். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அன்ஹைஜீனிக் ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹோலிஸ்டிக்காக கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஹேர் லாஸ் இது எல்லாத்தையும் இது பண்ண முடியும். செகண்ட் திங் வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் சொல்யூஷனா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. சில பேர்த்துக்கு வந்துட்டு ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில மெடிசன் ட்ரீட்மெண்ட்ஸ்லேயே வந்துட்டு அந்த ஹேர் லாஸ் வந்து வி கேன் கண்ட்ரோல் இட். ஹேர் லாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நார்மலாகவே வந்து எல்லாத்துக்குமே இருக்கும், உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு 50 to 100 ஹேர்ஸ் விழுறது வந்து இட்ஸ் நார்மல். அதையும் தாண்டி விழுது அப்படின்னா தான் அது என்னங்கிற ரீசனை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சர்ஜரியாக மெடிசன் ட்ரீட்மெண்ட்டானே யோசிக்கணும். எடுத்ததுமே ஹேர் ஃபால் ஆகுது போய் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அது என்னங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் டிசைட் பண்ணணும். இப்போ நீங்கள் கேட்டது வந்துட்டு எக்ஸசிவ் பால்னஸாக இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நார்மலாக நம்ம தலையில் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு 1,00,000 ஹேர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஒரு 25% ஆஃப் தி ஹேர் வந்து பின்னாடி இருக்கும். பின்னாடி இருக்கிற அந்த ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பெர்மனண்ட் ஹேர். அது வந்து ஹார்மோன்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாது. முடி கொட்டுறதா இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து பின்னாடி தான் கொட்டுமே தவிர பின்னாடி இருக்கிற அந்த முடி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கொட்டாது. அப்போது அந்த ஹேர் வந்து இட்ஸ் பெர்மனண்ட். அதை எடுத்து தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வைக்க போகிறோம். அப்போது பின்னாடி இருக்கிற முடி எவ்வளோ வந்து எடுக்கலான்னா ஒரு 12,000 ஹேர்ஸ் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும். அதில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 6,000 முடி வந்து நம்மளால் எடுக்க முடியும். 50% எஸ். அப்போது 6,000 ஹேர்ஸை எடுத்து 75% இன்வால்வ் ஏரியாவுக்கு வந்து எப்படி உங்களால் கொடுக்க முடியாது. அப்போது ஏர்லியராகவே பால்னஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெர்மனெண்ட் ஹேர்ஸ் இருக்கும். அதை எடுத்து நம்ம கவர் பண்ணும்போது ரிக்குவயர்மெண்ட்டும் கம்மி, நமக்கு வந்து சப்ளையும் அதிகமாக இருக்கும். ஒன்ஸ் பால்னஸ் அட்வான்ஸ்டாக போயிட்டே இருந்ததுன்னா உங்களோட ரிக்குவயர்மெண்ட் ஏரியா வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும், சப்ளை ஏரியா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஏர்லியர் த பால்னஸ் பெட்டர் டு கெட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தான் இது. ஸோ சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பால்னஸாக இருக்கவங்களுக்கு வந்து 2 types ஆஃப் சர்ஜரிஸ் இருக்குது. FUE, FUT அப்படின்னு சொல்லுவோம். FUTனா ஒரு பஞ்சிங் டிவைஸ் மாதிரி வச்சுருப்போம், அது மூலமாக இண்டிவிஜுவலாக ஹேரை எடுத்து இங்கே வச்சுருவோம். FUTனா பின்னாடி இருக்கிற ஸ்கின்னை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின்லேருந்து ஒவ்வொரு ஹேராக எடுத்து அதை வைப்போம். ஓகே. FUTயில் வந்து நிறைய பெர்மனன்ட் ஹேரை நம்மளால் எடுக்க முடியும். அப்போது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பால்னஸாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு FUT, FUE அப்படிங்கிற 2 சர்ஜரி கம்பைன் பண்ணி பண்ணும்போது நிறைய கிராஃப்ட் நம்மளால் எடுக்க முடியும். ஓகே.
பொதுவாக ஜென்ரலாகவே எந்த ஒரு சர்ஜரி பண்ணும் போதும் சரி, நம்மளோட இயல்பு தன்மையோட மாறி தெரியுமோ, ஒரு ஆர்டிஃபிஷியலாக தெரியுமோன்ற ஒரு பயம் இருக்கும். இந்த ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும் போதும் பல பேருக்கு நம்ம நேச்சுரலாக இருக்க மாதிரி இருப்போமா, இல்லை ஆர்டிஃபிஷியலாக ஃபேஸ் மாறிடுமோன்ற ஒரு தயக்கம் இருக்குது. அதற்கான வாய்ப்பு இருக்கா? இருக்குது. ஏன்னா அதை நீங்கள் கரெக்டான பர்சன்ட்ட பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. அன்குவாலிஃபைடு பர்சன்ஸ்ட்ட பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மோர் அண்ட் ஆர்டிஸ்டிக் ஒர்க் தென் சர்ஜரி. ஸோ அந்த ஹேர்லைன் டிசைன் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் அன் ஆர்ட். ஸோ அது வந்து ப்ராப்பரான ஒரு சர்ஜன்ட்ட நீங்கள் பண்ணிங்கன்னா அவர் கரெக்டான உங்களோட ஏஜுக்கு அப்ரோப்ரியேட்டாக இருக்கிற ஹேர்லைன் டிசைன் பண்ணி அவங்க வந்து சர்ஜரி பண்ணுவாங்க. சில பேரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நேச்சுரலாக இருக்காது. எப்படின்னா இப்போ ஒரு 45 இயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன கேட்பாங்க, நான் வந்து ஒரு 25 வயசில் வந்து என்னோடய ஹேர்லைன் வந்து ரொம்ப கீழே இருந்தது, எனக்கு அந்த மாதிரி வைக்கணும் அப்படிம்பாங்க. பட் அப்படி வைக்க முடியாது. ஏன்னா ஒன்ஸ் ஏஜ் ஆகும்போது நம்மளோட ஃபேஸோட ப்ரொப்போர்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஃபேஸோட ப்ரொப்போர்ஷனுக்கு உங்கள் ஹேர் வந்து எந்த லைனில் இருந்தால் நேச்சுரலாக இருக்குமோ அப்படி தான் பண்ண முடியுமே தவிர 45-50 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து 25 வயசு இருக்க மாதிரி ஹேர்லைன் கொடுத்தா அதுதான் வந்து ரொம்ப அன்நேச்சுரலாக இருக்கும். இன்னொன்று, இந்த ஃப்ரண்ட்டில் வந்து எல்லாம் வந்துட்டு டிசைன் பண்ணுறது தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது ஃப்ரண்ட்டு தான். ஸோ அதை வந்து நேச்சுரலாக க்ரியேட் பண்ணால் ஹோல் சர்ஜரியுமே வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதை வந்து இம்ப்ராப்பராக பிளான் பண்ணாங்கன்னா சர்ஜரியே வந்துட்டு வேஸ்ட்டான மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அந்த இம்ப்ராப்பராக பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட். ஹேரை வந்து இல்லாமல் கூட இருந்ததெல்லாம் அப்நார்மலாக வச்சு விட்டாங்கன்னா அது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஏர் டிரான்ஸ்பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் எனக்கு முடியே இல்லை. நானே ஒரு பர்சனை சந்திச்சிருக்கேன். அவர் பண்ணியிருக்காரு, பண்ண பிறகும் அவருக்கு ஹேர் ஃபால் சிவியராக இருக்குது, போனால் போகுதுமா நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விரக்தி அடைஞ்சு பேசுகிறவங்க கூட இருக்காங்க. அது ஏன் அப்படி நடக்குது? ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகும் திரும்பவும் சிவியர் ஏர் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்ன? ஒருவேளை அவங்க பாடியே அது மாதிரி ரியாக்ட் பண்ணுமா ஒரு சிலருக்கு? சரி, பால்னஸ் அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். எப்படி வந்து நமக்கு வந்து பிபி சுகரு இதெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி பால்னஸ்க்கும் வந்து ஒரு வியாதின்னு வச்சுக்கோங்க. இப்போ பிபி சுகருக்குலாம் நம்ம டேப்லெட்ஸ் எடுப்போம் கரெக்டாக, அப்போ அது கண்ட்ரோலாக இருக்கும். அதே மாதிரி ஹேர் லாஸ் இருக்கவங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணதுக்கப்புறம் வி சஜஸ்ட் சர்டைன் மெடிகேஷன்ஸ். அந்த மெடிகேஷன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ பேருன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போது அதெல்லாம் ஃபாலோ பண்ணங்காட்டி என்னாகும், இருக்கிற ஹேர் எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிடும். அப்போது மறுபடியும் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஆகும். இன்னொன்று நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பால்டிங் கண்டினியூஸ் ப்ராசஸ். அப்போ இப்போ வைக்கிற ஹேர் வந்து அப்படியே தான் இருக்கும். பட் எக்ஸிஸ்டிங் ஹேர் வந்து என்ன ஆகலாம், ஃப்யூச்சரில் ஒரு 5 வருஷம் கழிச்சு லாஸ் ஆகலாம். அப்போது அதை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு திருப்பியும் டச்சப் சர்ஜரியோ இல்லை செகண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கண்டிப்பாக தேவைப்படலாம். அப்போது பின்னாடி இருக்க ஹேர் தான் நம்ம முன்னாடி வைக்கணும். அப்போ அதை வந்து ஃபஸ்ட்டு சர்ஜரியிலேயே காம்ப்ரமைஸ் பண்ணாத மாதிரி ஃப்யூச்சருக்கு திங்க் பண்ணி சர்ஜரி வந்து நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஸோ ப்ராப்பராக மெடிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ப்ரோக்ரெஷன் ஆகாத. பட் டெஃபினட்டாக ஒன்ஸ் வந்து பால்னஸ் இருக்குது, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கிறோன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக செகண்ட் சர்ஜரி கூட தேவைப்படலாங்கிறதையும் நம்ம மனசில் வந்து பதிவு வச்சுக்கணும். இது அப்ராப்ரியேட்டான ஒரு கேள்வியாக இருக்குமான்னு தெரியல. ஒரு சில ஆண்களுக்கு கைகளில் நெஞ்சு பகுதியில் கூட அதிக முடிகள் இருக்கும், அதை எடுத்து யூஸ் பண்ண முடியுமா? எஸ், டெஃபினெட்லி. நமக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு வந்து போஸ்டீரியராக இருக்கிற தலைக்கு பின்னாடி இருக்கிறது மட்டுமே நமக்கு வந்து டோனர் ஹேர் கிடையாது. பியர்ட்லேருந்து ஹேர் எடுப்போம், செஸ்ட்லேருந்து ஹேர் எடுப்போம். ஸோ அதுக்கு பேர் என்ன, பியர்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்லை பாடி ஹேர். ஸோ இது எல்லாமே எடுத்து நம்ம வந்து நம்ம ஸ்கேல்ப்புக்கு வந்துட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணோம். ஏன்னா இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப கிரேட் அதிகமாக இருக்குது, ரொம்ப பால்னஸாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு தலையில் வந்து முடியே இருக்காது, அதில் கம்மியாக தான் இருக்கும். அப்போ மற்ற ஏரியாவில் இருக்க பாடி ஹேரை நம்ம யூஸ் பண்ணி தான் இங்கே வந்து பண்ணுற வேண்டிய இது இருக்கும். ஸோ இட்ஸ் நார்மல் தான். ஓகே, அந்த இடத்துல பெயின்ஃபுல்னஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த முடி எடுத்த இடத்துல? கிடையாது. ஏன்னா நம்ம அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்மிங் க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணிக்குவோம். ஸோ அப்போ அதுவே வந்து ஒரு பெயின் வந்து குறைச்சிரும். ப்ளஸ் இன்சுலின் சிரிஞ்ச் மாதிரி இருக்கிற வெரி ஃபைன் நீடில் இருக்கிற சிரிஞ்சஸில் தான் வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போடுவோம். அப்போ அது பெயினே தெரியாது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பஞ்சிங் டிவைசஸ் யூஸ் பண்ணி தான் அந்த ஹேரை இண்டிவிஜுவல் ஹேரை ப்ளக் பண்ணி எடுக்கும்போது பெயின் எதுவும் தெரியாது. இங்கே வந்து நம்ம வந்து ஸ்கின்னை கட் பண்ணி எடுக்க முடியாது, இண்டிவிஜுவல் ஹேர் மட்டும்தான் எடுப்போம். ஸோ கம்ப்ளீட்லி வந்து பெயின் ஃப்ரீயாக தான் இருக்கும் அதுவும். ஓகே ஃபைன் சார். பொதுவாக அந்த ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி பேசும்போது விளம்பரங்களில் வரக்கூடிய படங்கள் கூட பார்த்திங்கன்னா ஆண்களோட படங்கள் தான் இருக்கும். பெண்கள் ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எடுக்கிறது கிடையாதா? எடுத்தால் அதோட சக்ஸஸ் ரேட் கம்மியாக இருக்கா? எதனால் பெண்கள் அந்தளவுக்கு எடுக்கிறது கிடையாது? விமனுக்கு வந்துட்டு ரிக்குவயர்மெண்ட் ஃபார் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா டெஸ்டோஸ்டரோன் அந்த டிஹெச்டின்னு சொல்கிற ஹார்மோன்னால தான் வந்துட்டு மெஜாரிட்டி வந்து மென்னுக்கு வந்து ஹேர் லாஸ் நடந்தது. விமன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஹேர் லாஸ் வந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக் வந்து வராது. ஸோ அவங்களோட பேட்டர்ன் ஆஃப் ஹேர் லாஸ் வந்து டிஃப்ரெண்ட்.
எப்படின்னா சென்டர்லேருந்து சைடாக தான் வந்து அந்த ஹேர் லாஸ் ஆகும். அதுவும் வந்து ரொம்ப டிஃப்யூஸாக நடக்கும். அவங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஸ்டில் சில பேர்த்துக்கு வந்து இந்த ஃபோர்ஹெட் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த லைன் வந்து ரொம்ப பின்னாடி போன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு ஃபீமேல்ஸ்க்கும் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும். ஃபீமேல் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எப்படி இருக்கும் சார்? அதுவும் லாங் ஹேர் வைப்பீங்களா இல்லை ஷார்ட் ஹேர் வைப்பீங்களா? அதுக்கும் எத்தனை காலம் எடுக்கும்? போத் லாங் ஹேரும் வைக்கலாம். இந்த மாதிரி ஹேரை ட்ரிம் பண்ணிவிட்டு ஹேரை எடுத்து அதுவும் லாங் ஹேர் ஷார்ட் ஹேர் ட்ரிம் பண்ணுறது ரெண்டுலேயுமே வந்து டெக்னிக் ஒன்று தான். அந்த ஹேர் ஃபாலிக்கில் எடுத்து நம்ம இங்கே வந்து இன்சர்ட் பண்ணுறது. பட் வாட் மெஷின்ஸ் வி யூஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் அண்ட் ஹவு த பர்சன் இஸ் ட்ரெயின் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். இப்போ லாங் ஹேர்னால் வந்துட்டு டெக்னிக்கலி டிமாண்டிங், அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும். இதுவே வந்துட்டு ஹேரை ட்ரிம் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து அதை எடுத்துடலாம். டென்சிட்டி வந்து நிறையா கொடுக்கலாம். இப்போ நம்ம வைக்க போகிற ஹேர் லாங்காக இருந்தாலும் ஷார்ட்டாக இருந்தாலும் வெளியே தெரியறது வந்து விழுந்துடும். ஓகேங்களா? இப்போ புதுசாக தான் வந்து வேர் முளைக்கணும். அப்போ நீங்கள் லாங் ஹேராக வச்சாங்க கூட அது விழுக தானே செய்யுது. ஸோ அப்படியே ஒரு கன்சர்ன்ஸ் இருக்குது. பட் இமீடியட்டாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியணும், யாரும் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கிறது வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு தே கேன் சூஸ் தி லாங் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். இப்போ நவடேஸ் வந்து இட்ஸ் எவால்விங். ஓகே ஃபைன். இப்போது ஏர்லியாக கிரேயிங் கூட பல பேருக்கு இருக்குது, ஏர் ஃபாலும் இருக்குது, கிரே ஹேர் ப்ராப்ளமும் இருக்குன்றப்போ இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது முளைக்கக்கூடிய முடி வந்துட்டு கிரேயாக இருக்குமா பிளாக்காக இருக்குமா, அது எப்படி வரும் சார்? இப்போ ஒரு கிரே ஹேர் இருந்ததுன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி வைக்கிற இடத்துல அது கிரேயாக தான் வளரும். அது வந்து பிளாக்காக வளராது. ஏன்னா அதோட பிக்மெண்ட் வந்து போயிடுச்சு. பட் ஹேர் க்ரோ ஆகுது. ஸோ ஹேர் கிரேயாக இருந்ததுன்னா கிரே, ஒயிட்டாக இருந்ததுன்னா ஒயிட், பிளாக்னா பிளாக், அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. பட் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த ஹேருக்குலாம் டை பண்ணிடுவோம். ஸோ பேஷண்ட்டே டை அடிச்சுட்டு வர சொல்லிடுவோம். ஏன்னா வந்துட்டு ஒயிட் ஹேர் வந்து நமக்கு வந்து கண்ணு கூசுவோம், அது வந்து கரெக்டான இடத்துல எடுக்க முடியாது. ஸோ அதனால் டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வி டு த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஓகே. பொதுவாக முடியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய முடி இருக்கவங்களுக்குலாம் நிறைய ஸ்டைலிங் பண்ண முடியுது, கம்மி முடி இருக்கவங்களுக்கு ஸ்டைலிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற தயக்கம் இருக்கும். ஒன்ஸ் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு இந்த கலரிங் ஸ்டைலிங் மற்ற விதமான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா, இல்லைனா பண்ணால் இன்னும் டேமேஜ் அதிகமாகுமா? இல்லை, நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கூடிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளியே இருக்க ஹேர் தான். உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ரூட்ஸு மற்ற செல்ஸ் எல்லாமே வந்து ஸ்கின்னுக்கு அடியில் இருக்குது. அதை வந்து நம்ம டேமேஜ் பண்ணாமல் நம்ம வேறு எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நத்திங் இஷ்யூஸ். நோ ப்ராப்ளம். அதனால் பிரச்சனைகள் வரதுக்கான அதான் உள்ளுக்குள்ளே அந்த ஸ்கேல்ப்பையும் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த வேறு டேமேஜ் பண்ணாத வரைக்கும் வெளியே இருக்கிற ஹேர் வந்து ஆக்சுவலி இஸ் அ டெட் செல்ஸ். உள்ளுக்குள்ளே இருக்கிறது பைலப்பாய் வெளியே வருது. அதில் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆக போகுது. உள்ளுக்குள்ளே எதுவும் பண்ணாமல் இருக்கணும், டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும், அவ்வளோதான். ஓகே ஃபைன். இது வயசை தாண்டி வேறு என்ன ஆளுங்களுக்குலாம் இது பாசிபிள் சார்? மெடிக்கலி அவங்க எப்படி எலிஜிபிள்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? அதற்கான டெஸ்ட் என்ன ஆரம்ப கட்டத்தில்? ஃபஸ்ட்டு இப்போ பேஷண்ட் வராங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த டெர்மோஸ்கோப் ட்ரைகோஸ்கோப்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன பண்ணுவோம்னா ஹேர் வந்து நல்லா ஜூம் பண்ணி காமிக்கும். ஒரு 100 டைம்ஸ் 500 டைம்ஸ் ஜூம் பண்ணி காமிக்கும். அப்போது அதில் நாங்கள் என்ன ப்ராப்ளம்ங்கிறத கண்டுபிடிப்போம். இப்போ வந்து ஹேர் இருக்கா, இல்லை அந்த ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்கா. ஏன்னா இப்போ ஹேர் இருக்குது, ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னா நமக்கு அது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த ஹேர் வந்து கொஞ்சம் திக்கன் ஆகலாம். ஒரு ஹேருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம், இடையில இருக்க ஹேரெல்லாம் கொட்டிருச்சு, வேறே கிடையாது அப்படிங்கிறது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த இடத்துல ஹேர் வளராது. புதுசாக ஹேர் வச்சா தான் உண்டு. ப்ளஸ் ஸ்கின்னோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்கா, பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா இருக்கா, இதெல்லாம் வந்துட்டு நம்ம அந்த ட்ரைகோஸ்கோப்பில் பார்ப்போம் அஃபெக்டான ஏரியாவில். அதே மாதிரி எந்த இடத்துலேருந்து ஹேர் எடுக்க போகிறோமோ அந்த இடத்துலையும் நாங்கள் செக் பண்ணுவோம். ஏன்னா நிறைய ஹேர் இருந்தால் தான், நல்ல குவாலிட்டி ஆஃப் ஹேர் இருந்தால் தான் ஃப்ரண்ட்டில் வச்சா பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஹேர் பார்த்தோம்னா இப்போ செடி மாதிரி தான் அது. வேர் இருக்கும், எப்படி செடி முளைக்குதோ அதே மாதிரி உள்ள வேர் இருக்கும், வெளியே ஹேர் வரும். அது வந்து நிறைய ஃபாலிக்குல் யூனிட்ஸ்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல 3 முளைக்கும், ஒரு இடத்துல 2 இருக்கும், ஒரு இடத்துல 1 இருக்கும். இப்போ 3 ஹேர் இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து நிறையா இருந்ததுன்னா நமக்கு பெனிஃபிட். ஸோ பஞ்சிங்கில் 3 ஹேர் எடுத்து நிறைய இடத்துல வைக்க முடியும். ஸோ அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணுவோம். இப்போ 3 ஹேர் இல்லாமல் சிங்கிள் ஹேர் தான் இருக்க மாதிரி இருந்ததுன்னா அவங்களோட ஹேர் டென்சிட்டி வந்து ஆல்ரெடி கம்மியாக இருக்குது. ஸோ அதை எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சா முன்னாடியும் கம்மியாக இருக்கும், ஆல்ரெடி எடுத்த இடமும் வந்து கவர் பண்ணுறதும் பிரச்சனை இருக்கும். ஸோ இதெல்லாமே நாங்கள் அனலைஸ் பண்ணி இது பண்ணுவோம். ப்ளஸ் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் இருந்ததுன்னா அது கண்ட்ரோலாக இருக்கான்னு பார்ப்போம்.
கண்ட்ரோலாக இருந்ததுன்னா they can do the surgery. ஏர் ஃபாலை பொறுத்த வரைக்கும் மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே கேன்சர் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கீமோ எடுக்கிறதுனால ஏர் ஃபால் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெக்கரண்ட்டாக திரும்ப வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாலும் ஒரு சிலருக்கு தான் அது வளருது, பல பேருக்கு வளருது கிடையாது. அது மாதிரியான பேஷண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ண முடியுமா அவங்களுக்கு? சரி, அவங்களுக்கு வந்து ஆன்டி கேன்சர் ட்ரக் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா, நம்ம செல்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிறத வந்து ப்ரிவெண்ட் பண்ணும், தடுக்கும். அதுதான் வந்து இந்த கேன்சர் அந்த மெடிசின்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. இந்த மெடிசின்ஸ்லாம் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இதே வந்து ஹேர்லேயும் வந்து என்ன நடக்கும், செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகும், அதில் போய் அஃபெக்ட் ஆகுங்காட்டி முடியெல்லாம் கொட்டிடுது. அப்போது கம்ப்ளீட்டாக அந்த ஹேர் வந்து விழுந்துடும். வேர் இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் a டெம்பரரி ஒன், ஹேர் கேன் க்ரோ. வேரோடு சேர்ந்து விழுந்துருச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. மோரோவர் இந்த மாதிரி கீமோதெரப்பி எடுக்கிற பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு என்ன ஆகுனா என்டையர் ஸ்கேல்ப்புமே தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து we cannot do the hair transplantation. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஹேர் பேட்சஸ்ஸு இல்லைன்னா விக்ஸு இந்த மாதிரி தான் ஏதாவது வச்சு நம்ம கவர் பண்ண முடியும். தவிர அவங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஐ ஃபீல் இட்ஸ் நாட் அன் ஐடியல் கேண்டிடேட்ஸ். ஓகே ஃபைன். பல பேர் உங்ககிட்ட ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. பட் அந்த கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் தேவை கிடையாது, மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தாலே அவங்களுக்கு ஹேர் ஃபால் கொஞ்சம் ரெக்கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி என்னென்னலாம் சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க? அப்பார்ட் ஃப்ரம் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வேறு என்னெல்லாம் பண்ணி ஹேர் க்ரோத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம்? சரி, ஹேரை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து நிறைய அட்வான்சஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. முன்னே வந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம், பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம பிளட்டில் இருந்து நம்ம பாடியிலேருந்து பிளட்டே எடுப்போம், அதை ப்யூரிஃபை பண்ணால் பிளேட்லெட்னு ஒன்று கிடைக்கும், வெள்ளை அணுக்கள். ஸோ அதை நம்ம வந்து ஸ்கேல்பில் இன்ஜெக்ட் பண்ணும்போது அது வந்து அந்த ஹேர் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு வந்து இட் வில் ஹெல்ப். ஸோ அடுத்தது என்னாச்சு, க்ரோத் ஃபேக்டர்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. என்னென்னா டேரெக்டாக நீங்கள் பிளேட்லெட் எடுத்து போடுறது அதோட க்ரோத் ஃபேக்டர் தானே தேவைப்படுது. ஸோ அதையே கான்சென்ட்ரேட் பண்ணி போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதையும் தாண்டி நிறையா வந்து மாலிகுல்ஸ்னு இருக்குது. எப்படின்னா நம்ம ஹேரில் இருக்கிற செல்லில் டைரெக்டாக போய் அது வந்து சொல்லும் நீ ஹேர் யூ கேன் க்ரோ அப்படிங்கிற மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துச்சு. அதில் வந்து எக்ஸோசோம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. எக்ஸோசோம்ஸுங்கிறது என்னென்னா, இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்கன்னா அந்த ப்ளசண்ட்டாக இருக்கும், அந்த ப்ளசண்ட்டாவில் இருக்கிற ஸ்டெம் செல்ஸ், அம்பிளிக்கல் கார்ட் ஸ்டெம் செல்ஸ், அதிலிருந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற ஒரு கெமிக்கல் காம்பனண்ட் தான் வந்துட்டு இந்த எக்ஸோசோம்ஸ்னு சொல்கிறது. அதை நம்ம டேரெக்டாக ஸ்கேல்பில் இன்ஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப தின்னாக இருக்க ஹேரு, ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்க ஹேர்லாம் வந்து இட் கேன் க்ரோ. ஸோ இது ஒன்று. நிறைய QR678 இந்த மாதிரி நிறையா வந்து இன்ஜெக்டபிள் ஃபார்மட்ஸ் வந்துட்டுருக்கு. அதையும் தாண்டி வந்துட்டு எல்இடி லைட் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, அது வந்து பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி ஹேரில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன்ஸ் இருந்தால் அதெல்லாம் குறைக்கும். ஸோ அது வந்து வீக்லி வந்துட்டு ஒரு 2 times 3 times இது மாதிரி ஒரு 4 to 6 weeks எடுத்தோன்னா டெஃபினட்டாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இப்போலாம் வந்து கேப் மாதிரியே இருக்குது, அந்த கேப்புக்குள்ளே அந்த ரெட் லைட் மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம வீட்லேயே போட்டுக்கலாம். ஸோ ஒரு அரௌண்ட் 25,000 இந்த ரேஞ்ச் ப்ரைஸ்லேயே அது கிடைக்கும். ஸோ வீட்டில் யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அவங்களாம் கூட கொடுக்கலாம். தினமும் ஒரு 10 minutes போட்டோம்னா இதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிஆர்பியிலேருந்து இந்த ரெட் லைட் தெரப்பி வரைக்கும் நான் சர்ஜிக்கலாக நம்ம இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் மெடிசன்ஸ். செகண்ட் திங் பார்த்தோம்னா ஆக்சுவல் மெடிசின்ஸ்னு ஒன்று கொடுப்போம். அது வந்து மினாக்சிடில், ஃபினாஸ்ட்ரைட், ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி. எப்படின்னா மினாக்சிடில் என்ன பண்ணால் அது சீரமாக இருக்கும், தலையில் வந்து தேய்ச்சிக்கிற மாதிரி இருக்குது, ஓரல் டேப்லெட்ஸாகவும் இருக்கும். அதெல்லாம் வந்து பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ஹேரை வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபினாஸ்ட்ரைடுங்கிறது வந்து ஹார்மோனை வந்து பிளாக் பண்ணுறது. இப்போது மேலுக்கு வந்து டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன் வந்து ஸ்கேல்பில் அதிகமாக இருக்கங்காட்டி தான் சர்க்குலேஷனில் அதை முடியை வந்து கொட்ட வைக்குது. அதை பிளாக் பண்ணணும். ஸோ ரியலாகவே ஹேருக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மினாக்சிடில் அண்ட் ஃபினாஸ்ட்ரைடு இல்லாமல் நம்ம ட்ரீட்மெண்ட்டே இருக்காது ஒன்று. ஸோ இது மெடிசன். இன்னும் சொன்ன மாதிரி நியூட்ரிஷன் கம்மியானங்காட்டி தான் ஹேர் லாஸ் வந்து இருக்குது. அப்போது நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸும் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ நியூட்ரிக்யூட்டிக்கல்ஸ், அதுக்கப்புறம் மெடிசின்ஸ், அதுக்கப்புறம் இன்ஜெக்டபிள்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி இல்லாமல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து சில பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து சில பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் கூட கண்டிப்பாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும். ஓகே. ஸோ சர்ஜரி மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் நம்ம நியூட்ரிஷன்ஸ் எந்த அளவுக்கு அவசியம், நமக்கு என்னென்னலாம் சப்ளிமெண்ட்ஸ் தேவைன்ற நம்ம தெரிஞ்சு அதற்படி நம்ம செய்யும் போது நமக்கு தேவைப்படக்கூடிய ஏர் நேச்சுரலாகவே ஹெல்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீங்கள் ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுட்ருப்பீங்க. இது தொடர்ச்சியாக நிறைய விஷயம் நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இனி வரும் நிகழ்ச்சிகளில். நன்றி, வணக்கம்.